ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்க்கு வந்திருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பாண்டி பஜாரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா கோல்ட் ஜுவல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அவங்கக்கிட்ட ரீசெண்டாக வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப பிடிச்சது எனக்கு. 4 லேயர் செயின்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாரம் ட்ரை பண்ணியிருந்தேன், அதுவும் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்லஸ் ட்ரை பண்ணியிருந்தேன், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்குற டிசைன்ஸ் எல்லாமே அவங்க கஸ்டமைஸும் பண்ணி தருவாங்க. ஸோ நம்ம பிடிச்ச டிசைன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம கேட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வியர் பண்ணுறது இது என்னோடய பர்சனல் ஃபேவரட்னே சொன்னேன், ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வியர் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி செயின்ஸ் பார்த்துருந்தேன், அதெல்லாம் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட சில்வர் ஜுவல்லரிஸும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் அடுத்த ரீலில் அதை ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட இயரிங் கலெக்ஷன்ஸ், அடுத்தது பிரேஸ்லெட்ஸ், ரிங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பப்பாஸ்க்குமே கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இயரிங்ஸ் அண்ட் பிரேஸ்லெட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிட் ஸ்கீம் கூட இருக்குது. ஸோ நான் என்னோடய பர்ச்சேஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நானும் ஒரு சிட்டை போட்டுட்டு அங்கேருந்து டாட்டா பை பை சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.